இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் அமர்க்கலமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியாவை பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சலி எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்திகிட்ருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தான் வேலை என்னவோ தான் வழி என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டுருக்க இலக்கியா வழியில் தானாகவே போயிட்டு வம்பிழுக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம அஞ்சலி. கார்த்திக்கிட்ட நீ என்னவே மாட்ட விட பார்க்குறியா, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னா பாரு, இந்த வேலையை விட்டு நீ சர்வர் வேலையில் கூட லாக்கி கிடையாது, இந்த வேலையை விட்டு கூட உன்னை நான் அனுப்பிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க நம்ம அஞ்சலி. ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பப்பாயா ஜூஸ் ஆர்டர் போட்டு ஆரஞ்சு ஜூஸ் தான் நான் ஆர்டர் போட்டேன், இல்லை என் குழந்தைய கொல்ல பார்க்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டையே ஒரு சவுண்டு போட்டு ஒரு கெதிக்கிழங்க வச்சுட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே அங்கே இருந்தவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உண்மை போல அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவே அத்தனை பேர் திட்டி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னம்மா இலக்கியா, நீ வேலை இல்லைன்னு சொல்லி கெஞ்சினதுனால தானே உனக்கு இந்த வேலையை கொடுத்தேன், அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, இந்த வேலையில் நீ இருக்கணுமா மாணவா அப்படின்ற அளவுக்கு ஓனர் வருத்தப்பட வச்சுட்டாங்க நம்ம அஞ்சலி. சரி, இல்லை சார், நீங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க, இவ தான் என்ன கண்டிப்பாக காலை தட்டி விட்டா என்னால் 100% தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, இவ என்ன என் கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நான் விளப்பு விடுவேன், இல்லைனா கம்பல்சரி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன், கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அங்கே இருந்தவங்க என்னம்மா மன்னிப்பு தானம்மா கேட்க சொல்கிறாங்க, மன்னிப்பை கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது மன்னிப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா பார்த்திங்கன்னா எதை பற்றியுமே கவலைப்படாமல் பலார்னு கன்னத்திலே அரைஞ்சிடுறாங்க. எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு ஷாக்கு. என்னம்மா இது, ஒரு சர்வராக வேலை பார்த்துட்டு கஸ்டமரை இப்படி தான் அடிப்பியா அப்படின்ற அளவுக்கு கேட்பாங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இந்த சிசிடிவி கேமராவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இது யார் சொல்கிறது உண்மைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், என்னால் 100% நிரூபிக்க முடியும், இவ தான் என் காலை தட்டி விட்டா, அதனால தான் அவன் மேலே ஜூஸ் ஊற்றிக்கிச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் பயங்கரமாக ஷாக்காக பார்க்குறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சிசிடிவி கேமராவை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு லேப்டாப்பை கொண்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே பார்த்திங்கன்னா அத்தனை பேருக்கு பயங்கரமான ஒரு ஷாக்குங்க. இந்த வேலையெல்லாம் பார்த்தது நம்ம அஞ்சலி தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.